இன்னைக்கு எங்கள் வீட்டு மதியான சாப்பாடு என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு ஸ்கூலு, ஹஸ்பண்டுக்கு எல்லாத்துக்குமே லீவு தான். அதனால் பொறுமையாக தான் சமையல் பண்ணேன் பார்த்துக்கோங்க. லீவ் அன்னைக்கு தான் இந்த மாதிரி சாப்பாடு வைக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி வச்ச சாப்பாடு சம்பா அரிசி வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். குக்கரில் வச்சுட்டு 2வது வடிகட்டி எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த அரிசி வந்து நான் கேரளா ட்ரிவாண்ட்ரத்தில் தான் வாங்கினேன், சரியாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிழங்கு மரச்சினி கிழங்கு மசிச்சு இப்படி வச்சுருக்கேன் எங்கள் ஊர் ஸ்டைலில். கூடவே பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, இது வந்து கொலிசால மீன் பார்த்துக்கோங்க. சட்டி நிறைய அழகாக கலராக அப்படி குழம்பா வச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காயில் எண்ணெய் இல்லாமல் இருந்தால் எப்படிங்க, நல்லெண்ணெயில் சூப்பராக குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். குழம்புல கிரேவி தான். இது வந்து எங்கள் வீட்டுக்காரங்களோட ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று. இது வீட்டில் ஊரில் விளைஞ்ச கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சரியா. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு மீன் குழம்பு தான். கூடவே பார்த்திங்கன்னா மரச்சினி கிழங்கு 1-2 துண்டுகளை வெட்டி போட்டு கொஞ்சம் தண்ணி குழம்பு மாதிரி வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மரச்சினி கிழங்கு கூட்டு பண்ணி வச்சுருக்கீங்களா அது கூட சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க.